டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சிறப்பாக பேச வேண்டும். எத்தகைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஏற்புடைய செய்திகளையே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பாசிட்டிவிட்டி அப்படின்றத பற்றி பேசுகிறோம். பாசிட்டிவ் என்கின்ற வார்த்தைக்கு இருக்கிற எழுத்துக்களும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற நெகட்டிவிட்டிக்கு இருக்கிற எழுத்துக்களும் ஒரே நம்பர் தான். ஆனால் எதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ திங்க் வாய்ஸ், பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வாய்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லை. அதுபோல் அறிவுபூர்வமாகவும் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாகவும் யோசித்தா எத்தனை எழுத்துக்கள் 2த்துக்கு 7 எழுத்து தான் அப்படின்னு சொன்னால் கூட அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் அதில் நம்ம மனசை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்திலும் நம்மளுக்கு அது போதுமான அளவுக்கு நன்மையை விளைவிக்கும். போதுமான அளவுக்கு, ரொம்ப அதிகமாக வேண்டாம். அதிகமாக நன்மையெல்லாம் ஒரே ஒரு வேலை செய்தாலே நிறைய நன்மைகள் வரும்னு சொல்ல வரல. ஒரு வேலை சரியாக செய்தால் அதற்கு உண்டான நன்மைகள் போதுமான அளவுக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு வேலையை சரியாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த சரியான செய்கிற வேலைக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்யறதுல நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டோடு அந்த வேலையை செய்கிறோமோ அதற்குண்டான பயன் அதுலேருந்து கிடைக்கும். ஒரு விருப்பம் இல்லாமலேயும் அந்த விருப்பம் குறைவாகவும் செய்யும் பொழுது அதற்குண்டான பயன் மட்டுமே கிடைக்கும். முழு விருப்பத்தோடவும் மனதை ஏற்றுக்கொண்டு அதை நிச்சயமாக சரியான முறையில் செய்துடணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் அந்த வேலையை செய்தால் அதற்கு முழு அளவில் நம்மளுக்கு பயன் கிட்டும். அதனால் த மோர் யூ ஆர் இன்வால்வ்டு இன்டு an ஆக்ஷன், இன்டு லேர்னிங் எ ஸ்கில் அப்படின்னா அந்த இன்வால்மெண்ட்டோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பலன் கிடைக்கும், பயனும் கிட்டும். அந்த அடிப்படையில் அதே மாதிரி கரைன்னு சொன்னால் என்ன, அழுறது. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் யோசனை பண்ணாமல் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுபோல் அழுறது இம்மெச்சூர் மைண்டு. ஏன்னு கேட்டால் மனம் போதுமான அளவுக்கு செய்திகளை தெளிவாக புரிஞ்சிக்கல. அதனால தான் எல்லாத்துக்கும் முதலெடுத்தோடனே என்ன வருது, அழுக வருது. அழுகையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே விஷயம் சரியாக புரியல. அது இல்லாமல் நம்மளுக்கு சாதகமாக மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி எல்லா விஷயங்களும் சாதகமாக மட்டும் நினைக்கும்? நம்ம விரும்புகிற வகையில் மட்டும் நடக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விரும்புகிற இல்லாத சமயத்துலேயும் சில நேரத்தில் சில செயல்கள் நடக்கும், செயல்பாடுகள் நடத்தப்படும். அது என்ன பண்ணோம், நம்மளுக்கு விருப்பம் இல்லாததாக தான் அமையும். விருப்பம் இல்லாமல் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ அது என்ன, தட் இஸ் ஆல்சோ சீன். எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். அதனால் விருப்பம் இல்லாத செயல்கள் நடந்தாலும் கொஞ்சம் கழிச்சு அது நகர்ந்து போயிடும். ரொம்ப விருப்பமான செய்தி அதெல்லாம் நடக்கிறது அப்படின்னாலும் அந்த விருப்பமான செய்தியும் கடந்து போகும். அதனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. மாறுதலுக்கு உட்பட்டது தான் அன்றாட வாழ்வு. மாறுதலுக்கு உட்பட்டது தான் வாழ்க்கை நெறி. அதனால் நிச்சயமாக நெறி பெறலாமல் இருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களும் செயல்களும் நிச்சயமாக மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதனால் கிரை அப்படின்னு சொன்னால் அழுக வருத்த மாதிரி ஜாய், அதுவும் 3 எழுத்து தான். அதனால் என்ன பண்ணலாம், ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது எப்படி, எது நடந்தாலும் நம்ம இருக்கிற முறைமையில் மனது தெளிவாகவும் எண்ண ஓட்டங்களில் சிறப்பாகவும் அதில் எந்த விதமான கல்பிஷமும் இல்லாமல் குறைபாடுகள் இல்லாமல் எண்ண ஓட்டங்களாக இருந்தால் அப்பொழுது அங்கே எந்த காலமும் என்ன இருக்கும், மகிழ்ச்சியே நிலவும். ஜாய், ஹாப்பினஸ், மெரி, அது எல்லாமே என்ன, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிகிரியில் மாத்திரம் வித்தியாசப்படும். அப்படின்னா இன்பம் பயக்கும் அப்படின்னா அது 2 பேரோட 2-3 பேரோட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். மகிழ்ச்சி என்பது ஆனால் தான் ஒருவனை பார்த்து இன்புறுவது அப்படின்னு. ஸோ அதனால் ஜாய் என்கின்ற வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்பத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். இது எப்படி இருக்குன்றதை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல முடியும். அதனால் எந்த முறையாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால் எதை தேர்ந்தெடுக்கிறோம், நம்முடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான நகர்வுகளுக்கு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நேர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல்பாடுகள், எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய மனம், எதையும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் திஸ் வேர்ல்டு, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி அப்படின்றதையும் எல்லாமே தற்காலிகமானது தான், எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மனப்பான்மை இருந்தால் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான கருத்துக்களை தவிர்த்து நேர்மறையான கருத்துக்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து அதையே நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.